இரவு ஜெபம். யோபு 5வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு பாராட்டின அன்பு, இரக்கம், கிருபை, தயவு, ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவராய் எங்கள் குடும்பத்தில் இருந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த பாவமாய் இருந்தாலும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே எங்கள் சந்ததிகளும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், உமக்கு விரோதமாய் எங்களுடைய வாயின் வார்த்தையினாலே, சிந்தனையினாலே, இருதயத்தினாலே, எங்கள் கிரியையினாலே உம்மை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி பாவம் செய்த எந்த பாவமாய் இருந்தாலும் உடைய ரத்தத்தினாலே இந்த வேளையில கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழுந்து உம்மை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்குது என்று சொன்னீங்களேப்பா. புதிய கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்புங்க. உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு பிரதிச்சமாய் வெளிப்படட்டும் இயேசு சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்கப்பா. அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நல்ல நித்திரையை தாங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, மனதில் காயத்தோடு படுக்கிறாங்க இயேசு சுவாமி. அந்த காயங்கள் எல்லாம் இரவு நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, காயங்களை கட்டுங்க. சகலவித ஆறுதலின் தேவன் நீங்கள் அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து ஆண்டவரை தேற்றுங்க ஏசப்பா. நல்ல நித்திரையை கொடுங்க, நல்ல தரிசனத்தை கொடுங்க, நல்ல சொப்பனத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய தேவ தூதர்கள் குடும்பங்களை சுற்றிலுமாய் உலாவி வரட்டும். இந்த பிரசனம் இரவு நேரத்தில் மூடட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாய் வயதானவர்களை இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எந்த துக்கத்தோட படுத்தாலும் கர்த்தர் அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றுவீராக. பிள்ளைகளை குறிச்சிருக்கிற பாரங்கள், கண்ணீர்கள், வருத்தங்கள், வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க இந்த கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று. ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானத்தோடு நீங்க நிரப்புங்க இயேசு சுவாமி. குறைவுகள் இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் குறைவுகள் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய இந்த இரவு நேரத்தில் இந்த ஜெபத்தை ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு நன்றி சொல்கிற குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பங்களும் மாறட்டும் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே ஜெபித்து படுக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.